வணக்க நண்பர்களே, சேலம் மாநகர் சூரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் மணிவேலு. இவர் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி அடிப்படையில் சேலம் மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் தான் நேற்று வழக்கம் போல மணிவேலு சேலம் மாநகராட்சி 20வது கோட்டத்திற்கு உட்பட்ட ரெட்டிப்பட்டி பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கிருந்த குப்பையில் பளபளப்புன்னு மின்னிய நிலையில் செயின் ஒன்று கிடந்துச்சு. அதை கையில் எடுத்து பார்த்தபோது தங்கம் என்பது தெரிய வந்தது. மணிவேல் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். ஆனாலும் தரையில் கிடந்தது தனக்கே உரியது என்று நினைக்காமல் உடனடியாக அதனை கொண்டு வந்து சூரமங்கலம் காவல் நிலையம் ஆய்வாளரிடம் மணிவேலு ஒப்படைத்தார். இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். தூய்மை பணி செய்த போதும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையை கடைபிடித்த தூய்மை பணியாளர் மணிவேலுவுக்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த நகை யாருடையது என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் ரெட்டிப்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த போமிலா என்பவர் தனது 12 சவரன் செயின் காணாமல் போனது தொடர்பாக சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்தது தெரிந்தது. எனவே போலீசார் விசாரணைக்கு பின்னர் 12 சவரன் தங்கச் செயின் போமிலாவிடம் ஒப்படைத்தனர். இந்த செய்தி வைரலாக பரவியதை தொடர்ந்து தூய்மை பணியாளர் மணிவேலுவுக்கு சமூக வலைதளவாசிகள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தூய்மை பணியாளர் மணிவேல் அவர்களை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.